வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம 10th சாப்டரோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பார்ட்டுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்படின்னா டெஃபினேஷன் உனக்கு வந்துட்டு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, எ செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஷேரிங் ரிசோர்ஸஸ் இஸ் நோன் அஸ் தி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படின்னா வந்துட்டு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்காக, ஸோ என்னுடைய ஃபைலை வந்துட்டு இன்னொருத்தருக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுறதுக்காகவும், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மோர் தென் ஒன் கம்ப்யூட்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த ரிசோர்ஸ் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, கனெக்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு சர்வீஸ் வேணும். ஸோ அது எப்படி நான் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணி நான் எப்படி அதை ஷேர் பண்ண போகிறேன்னா, யூசிங் தி இன்டர்நெட்டு. ஸோ அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனில் ஃபுல்லாக அந்த கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, வயர்லெஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இன்டர்நெட் அப்படின்னா நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கு. ஸோ நெட்வொர்க்கெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்கு பேர் தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நெட்வொர்க் இன்னொரு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்குனாலும் சரி, ஸோ நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, நம்ம ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இன்டர்நெட் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஒவ்வொரு டிவைஸும், அது எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, அந்த டிவைஸுக்கு பேர் நோடு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, எந்த நோடில் இருந்து எந்த டிவைஸ்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுறோமோ அந்த டிவைஸ்க்கு பேர் நம்ம சோர்ஸு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சோர்ஸ்னு சொன்னோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போ கிளைண்ட் சைடு நம்ம வந்துட்டு யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வந்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லுவோம், யார் வாங்கிக்கிறாங்களோ ரிசீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அது லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் வரைக்கும் அதை பார்த்தோம். அப்புறம் டூ யூ நோ கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ டேட்டா ஆரிஜினேட் ஆகிறது, அதுக்கு டேட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ட் ஆகிறது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. டெஸ்டினேஷன், சோர்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்னன்னா, நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, யூசிங் தி ஐபி அட்ரஸ் ஆர் நெட்வொர்க் அட்ரஸ், அந்த கான்செப்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் டூ யூ நோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா விண்ட் சர்ஃப் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஃபவுண்டிங் ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இன்டர்நெட்டோட நம்ம ஃபாதர் சரியா, ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல் அவர் தான் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். ஸோ அவரோட வந்து என்னன்னா கோஆர்டினேட்டாக யார் இன்னொருத்தர் அப்படின்னா லாரன்ஸ் ரோபர்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இன்டர்நெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நெட்வொர்க்கில் வந்துட்டு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம டிவைசஸை கனெக்ட் பண்ணி நம்ம ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் தி இன்டர்நெட்டு சரியா. அப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம் அண்ட் இன்டர்நெட்டோட கான்செப்டாக பார்க்க போகிறோம் சரியா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய டேபிளர் காலமாக போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது எல்லாத்தையும் ரொம்ப நம்ம வந்துட்டு நீ ப்ரீஃபாக வந்துட்டு பண்ணணுங்கிறதுல ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணால் போதும். இதில் இருந்துட்டு உங்களுக்கு என்ன ஒன் மார்க் கேட்பாங்கன்னா, ஸோ எந்த இயரு என்ன மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு சிங்கிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி சிங்கிளாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது தான் 1 மார்க் கேட்பாங்க. ரொம்ப டீப்பான பின்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப வந்துட்டு இதாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் ரொம்பலாம் நீங்களே கன்ஃபியூஸ்மெண்ட்டாக பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணால் போதும். நான் ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இயர் சொல்கிறேன், அது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதோட நம்ம என்ன கான்செப்ட் வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டா போதும் ஓகேவா. ரொம்ப டீப்பாக பார்த்தோன்னா இந்த இதுக்கே நமக்கு வந்துட்டு இந்த கிளாஸு சரியாக போயிடும் சரியா. அதனால் வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், லிசன் பண்ணுங்கள் சரி. நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட் 1950. ஸோ 1950 வந்துட்டு லாஸ்ட். ஸோ லேட் அப்படின்னா வந்துட்டு 1950 ஸ்டார்டிங் இல்லாமல் கொஞ்சம் எண்டிங்கில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்ன அப்படின்னா SAGE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, முதல்ல கண்டுபிடிச்சது. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ரிசோர்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா SAGE. ஸோ அதோடைய அப்ரிவேஷனாக தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க, ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ SAGEோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் சரியா. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் யூஸ்டு டு US மிலிட்டரி ரேடார் சிஸ்டம். ஸோ யூஎஸ்ல இருக்கிற மிலிட்டரி சிஸ்டமில் வந்துட்டு இதை பயன்படுத்தினாங்க. ஸோ அப்போ கூடவே நான் தமிழும் சொல்லிடுறேன், ஏன்னா வந்து தமிழ் இது தனியாக சொன்னோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேவா. ஸோ SAGE அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்துட்டு கண்டுபிடிச்ச மெத்தட் எதுக்காகனா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா முதல்ல இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ்ல வந்துட்டு மிலிட்டரி ரேடார் சிஸ்டமில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா 1960 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த சேஜ் அண்ட் இது சப்ரி ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ சப்ரி அப்படின்னா என்னோட விரிவாக்கம் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ இது எங்கே யூஸ் ஆச்சு அப்படின்னா அட் கமர்ஷியல் ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஆன்லைன் கனெக்டட் வித் 2 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸு. ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னா ஒன்று கிடையாது. நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம முன்னாடி யூஸ் பண்ணது. சரி, கொஞ்சம் பெரியதாக இருக்கும். ஸோ 2 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ரிசர்வேஷன், சரியா, ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டமில் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணாங்க. முதல்ல அங்கே யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே இயரில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற நெட்வொர்க் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நெட்வொர்க் மீன்ஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அதாவது கனெக்டிங் அந்த மெத்தட். சரியா? ஸோ பாக்கெட் ஸ்விட்சிங் வாஸ் டெவலப்டு பை பால் பாரன். ஸோ இந்த மாதிரி போல்டு இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் டொனால்டு டிவைசஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் தி இன்ஃபர்மேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு நெட்வொர்க்குக்கோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி டெவலப் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்பிஎல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. என்பிஎல் நெட்வொர்க், அதே இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎல் நெட்வொர்க்கு அந்த பாக்கெட் ஸ்விட்சிங் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியே என்பிஎல் நெட்வொர்க் ஒன்று வந்து பாக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்பிஎல். ஸோ அப்படின்னா நேஷனல் பிசிக்கல் லேபரேட்டரியோட அப்ரிவேஷன் விரிவாக்கம் சொல்லியிருக்காங்க. அட் யுனைடெட் கிங்டம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூசிங் லைன் ஸ்பீட் ஆஃப் 768 கிலோபிட்ஸ் per second was implemented by the Davis Pioneer Day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் வந்துட்டு நீ ரீலோட் பண்ணால் போதும், அது ரொம்ப நீ வந்துட்டு உள்ள கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1963 அந்த இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்ததுன்னா மெத்தட் வந்ததுன்னா இன்டர் கேலக்டிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு. ஸோ அந்த மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேசி ரிலிக் லீடர். ஓகேவா? ரிலிக் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணால் அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு அவரோட கொலிக்கோட என்ன பண்ணினாருன்னா இந்த கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இது எது என்கேஜ் பண்ணுறது அப்படின்னா அக்சஸ் கம்யூனிகேஷன் வித் யூசர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு என்னென்னா ஈஸியாக வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்துட்டு இது பே பண்ணுறோமா இல்லையா, வீடியோ கால் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம இது பண்ணுறோமா இல்லையா, பிபிஓ. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கம்யூனிகேட் பர்பஸ்க்காக வந்துட்டு கொண்டு வந்தது தான் இந்த மெத்தட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1965 டெலிஃபோன் ஸ்விட்ச். ஸோ இந்த ஒரு நெட்வொர்க் வந்து மெத்தட் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் எலக்ட்ரிக்கு. சரியா? ஸோ வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் அதில் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோடைய அந்த ஆக்டிவிட்டீஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1966. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா WAN வேன். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா லார்ஜ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இன் எக்ஸ்பெரிமெண்டல் பேப்பர் ஆன் WAN வைட் ஏரியா நெட்வொர்க் ஹேஸ் பீன் பப்ளிஷ்டு பை தாமஸ் மெரில் அண்ட் லாரன்ஸ் ஜி ரோபர்ட்ஸ். ஸோ லாரன்ஸ் ஜி ரோபர்ட்ஸ் நம்ம அங்கே மேலே பார்த்தோமா இல்லையா, ஸோ வந்து ஃபவுண்டர். சரியா? ஸோ ஃபவுண்டர் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே அவரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாமஸ் மேரில் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் ஷேரிங். சரி, அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ இந்த நெட்வொர்க் நம்ம என்ன பண்ணால் நம்ம கனெக்ட் பண்ணி இவ்வளோ சிஸ்டம் கனெக்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலான்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1969 70 வரைக்கும் ஆர்பானெட்டு. ஸோ ஆர்பானெட் அப்படின்னா ஹைரார்கிக்கல் ரூட்டிங் ஆஃப்டர் 1970s இன்டர்நெட் டுடே. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏர்லியராக எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஹைரார்கிக்கல் ரூட்டிங் அப்படிங்கிற அதை வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1970s பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டுக்காக வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1969 வந்துட்டு 4 நோட்ஸ் ஆஃப் ஆர்பானெட் வேர் கனெக்டட் பிட்வீன் 4 யூனிவர்சிட்டிஸ், நேம்லி இது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அட் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ 4 யூனிவர்சிட்டி. சரியா? 4 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 4 யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாம் அந்த 4 யூனிவர்சிட்டி நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க்ஸ் வாஸ்தி தியரட்டிக்கல் ஒர்க் டு மாடல். ஸோ தியரட்டிக்கல் ஒர்க்குக்காக வந்துட்டு பாக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பானெட் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் டெவலப்மெண்ட் வந்து தியரட்டிக்கல் ஒர்க்கில் வந்துட்டு யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைரார்கிக்கல் ரூட்டிங் இன் லேட் 1970s அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனிஷியலாக பாக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்பானெட் அப்படிங்கிற இந்த டெவலப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்க்கு ஹார்மோன் ரிமைன்ஸ் கிரிட்டிக்கல் டு தி ஆப்ரேஷன் டு தி இன்டர்நெட் டுடே. ஸோ அது என்னென்னலாம் வந்துட்டு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அது ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1972 பார்த்தீங்கன்னா X.25 TCP/IP. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கில் உங்களுக்கு வரும்பா. சரி, நீங்கள் எல்லாத்தையும் எழுத தேவையில்ல. சரியா? ஒரு 5 or 6 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சரிங்களா? ஸோ அது மட்டும் நீங்கள் ஈஸியாக இருக்க மட்டும் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். இது ஒரு 5 மார்க் புக் பேக் கொஸ்டின் வரும். ஓகேங்களா?
சரிங்களா? ஸோ X.25 அதில் டிசிபி ஐபி ஸோ ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ யூசிங் X.25 as commercial services were developed then deployed then was using an infrastructure for expanding TCP IP network அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா X.25 இந்த நெட்வொர்க் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா கமர்ஷியல் சர்வீசஸ் வந்துட்டு டிப்ளாய் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸ்பேண்டிங் டிசிபி ஐபி. அப்போ டிசிபி ஐபி அப்படின்னாவே நம்ம என்னன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணதுக்காக தான். ஸோ அந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1973 என்ன மெத்தட் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா ஹோஸ்ட்டு. 1973 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நெட்வொர்க் நேம் என்னன்னா சைக்ளாட்ஸு. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு மேக்கிங் ஹோஸ்ட். அப்போ ஹோஸ்ட்டுங்கிறது வந்துட்டு யார் மேக் பண்ணாங்கன்னா முதல்ல சைக்ளாட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணாங்க. அது ஃப்ரெஞ்சு நெட்வொர்க்கு. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிலையபிள் டெலிவரி ஆஃப் டேட்டா லேட்டர் இட் பிகம் சென்ட்ரலைஸ்டு சர்வீசஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் இட் செல்ஃபே. ஸோ ரிலையபிள் டெலிவரி. அப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறேன்னா அவங்க கரெக்டாக அவங்க சென்ட் ஆகி வந்து ரிலையபிளாக நம்பிக்கையாக சென்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக வந்துட்டு இதை வந்துட்டு என்னென்னா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1973 to 1979 ஈத்தர்நெட்டு. ஸோ ஈத்தர்நெட் அப்படிது ஒரு நெட்வொர்க்கு. ஸோ இது பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு என்னென்னா 1973 வந்துட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1960 வந்துட்டு என்னென்னா அதை டெவலப் பண்ணது. ஸோ அந்த டெவலப் பண்ணதுலேருந்து வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு 1960 பண்ணதில் வந்துட்டு அதில் வந்துட்டு நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ரெக்கவர் பண்ணி 1973 பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1976 வந்துட்டு கொடுத்து அதிலிருந்து வந்துட்டு என்ன பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈத்தர்நெட் அப்படிங்கிற பேப்பர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கெட் ஸ்விட்சிங் ஃபார் லோக்கல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னா ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணார். ஸோ அதில் டேபாக்ஸில் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா ஈத்தர்நெட் அப்படிங்கிற நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ எப்போ அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ 1977 அண்ட் 78 வந்துட்டு நிறைய பேர் அதை வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ராபர்ட் மெட்கால்ஃப் பர்சியூடு மேக்கிங் அண்ட் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அட் 1979. ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணி எல்லாரும் வந்துட்டு நிறைய பேர் ரீட் பண்ணி இதை வந்துட்டு அது வந்துட்டு ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 1979 தான் வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 1976 நெக்ஸ்ட் மெத்தடு ஆர்க்நெட்டு. ஸோ ஆர்க்நெட் அப்படின்னு வந்துட்டு யார் கிரியேட் பண்ண அப்படின்னா ஜான் மர்ஃபி. ஓகேவா? ஸோ டேட்டா பேன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் டோக்கன் பாசிங் நெட்வொர்க் was used first to share storage device in 1976. ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸ்னா ஒன்றும் கிடையாது. இங்கே என்னன்னா டோக்கன் பாசிங் நெட்வொர்க்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 10 சிஸ்டம் வந்துட்டு சென்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எந்த சிஸ்டம் போனோம் அடுத்து எந்த சிஸ்டம் அப்படிங்கிறத அது வந்துட்டு என்னன்னா ஒவ்வொரு சிஸ்டம் வந்துட்டு அது ஷெட்யூல் நம்ம இது பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இந்த டைமில் போய்ட்டு அங்கே வந்துட்டு என்னன்னா ஸ்டோர் ஆயிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு டைம் ஷெட்யூல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1995 ஸோ நியூ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வந்துட்டு கனெக்ட் பண்ணி அதில் வழியாக ரிசோர்ஸை ஷேர் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஈத்தர்நெட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு 11 சரியா ஸ்லைட்லி எலிவேட்டட் ஃப்ரம் 10 மெகாபிட்ஸ் per second to 100 மெகாபிட்ஸ் per second. ஓகேங்களா? அப்போ 1995 ஆஃப்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மிஸ்டேக் சரியா 1991 வரும். ஸோ இந்த இடத்துல 3 கிடையாது. சரியா? ஈத்தர்நெட் சப்போர்ட் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு கெப்பாசிட்டி டுவர்ட்ஸ் ஜிகாபிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் யூஸ் பண்ணும்போது ஜிகாபிட் அளவுக்கு வந்தது. இதுவே வந்து நம்ம வந்துட்டு ஆர்க்நெட் யூஸ் பண்ணும்போது மெகாபிட் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ அதை விட அது அதிகமாக இருக்கு, ஃப்ரீக்வன்சி அதிகமாக கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து யூஸ் பண்ணும்போது ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறத நம்ம ஃபைபர் ஆப்டிக் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு என்னன்னா ஃப்ரீக்வன்சி கிடைக்குது. ஸோ ஈஸியாக வந்துட்டு டேட்டா ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரியாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா இதில் இருக்கிற உங்களுக்கு ஒரு 7 or 6 அதை எழுதுனா நீங்கள் போதும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா உள்ளே வந்துட்டு நிறைய வந்துட்டு தியரி இருக்கும். அந்த நேமு இயர் அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் படிச்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். 1945 வந்து ஒவ்வொரு இதாக வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து 1995 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அது சும்மா ஜஸ்ட் வந்து எவல்யூஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் போகலாமாப்பா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் அதோட விரிவாக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தம் 3 நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கு. சரி, இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம அப்ரிவேஷன் சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்துடும், டெலகாம் வந்துடும், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ செகண்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் போகுது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஸ்பேஸ் அண்ட் என்விரான்மெண்ட். அப்போ சயின்ஸ் ஓரியண்டாக வர்றது ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி
டெக்னாலஜி டெவலப்மெண்ட், சரிங்களா, நெட்வொர்க் இதில். தேர்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் நோஷன்ஸ் டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்கலி ரவுண்ட் நியூலி என்ஜினியர்டு டெக்னாலஜி. ஸோ ஹைலைட் வந்து டெவலப்மெண்ட், ஸோ டெய்லி வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டர்நெட்டோட வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லிவிடுவோம். ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அது தமிழ்லேயே தான் இங்கேயும் இங்கிலீஷ்லேயே தான் சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியம் புக்லையும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா இப்போ 3 சொல்லலாம். ஒன்று என்னன்னா இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் இன்ட்ரெஸ்டிங் நோஷன்ஸ் டிரான்ஸ்மிட். ஒவ்வொரு இது இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் நோஷன்ஸ் டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்கலி ரவுண்ட் நியூலி என்ஜினியர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் நம்ம அப்ரிவேஷன் வந்துட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, பதில் தியரியாக வரட்டு தியரியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்பலாம் ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு என்னோட மைண்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸ்டோரி எழுதக்கூடாது. நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நான் ஸ்டோரி எழுதுறேன்னா எழுதக்கூடாது. கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுட்டோம். இதில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் வரும். நீங்கள் சென்டம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் எப்படி இருக்கோ புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே வந்துட்டு அச்சு மாறாமல் எழுதினா மட்டும் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் கிடைக்காது. நீ சும்மா ஸ்டோரி எழுதுங்க அப்படின்னா ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஒரு 3 மார்க் 4 மார்க் அவ்வளோதான் கிடைக்கும், சரிங்களா. அதுவே வந்து ரேர் தான். ஏன்னா ஸ்ட்ரிக்டாக வேல்யூவேட் பண்ணாங்கன்னா அதுவும் கிடைக்காது. அப்போ வந்து கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இதை 1 டைம் படிச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே சென்டென்ஸாக எழுதலாம், சரியா. பார்க்கலாமா பாருங்கள். நவடேஸ் தி இன்டர்நெட் பிளேஸ் a vital role. It provides all the information and services to us. Early days, if we want anything, we have to go to market and purchase in person. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுது, இந்த ப்ரொவைட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்ணால் ஒரு சர்வீசஸை வந்து ப்ரொவைட், அதை சர்வீசஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு என்னன்னா இன்டர்நெட் அப்படிங்கிற சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு கெட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயர்லி டேஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது நம்ம வாங்கணும், ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு எதுனாலும் சரி, ஒரு வீட்டுக்கு வாங்குற ஹோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிற புக்ஸாக இருந்தாலும் சரி, எதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மார்க்கெட் போகணும். ஒரு காய்கறி வேணா கூட மார்க்கெட்டுக்கு போகணும். எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துக்கு போனால் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த பண்டமாற்று முறையெல்லாம் கூட நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போலாம் என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹோம் டெலிவரியே வாங்கிக்கிறோம். சரி, ஆர்டர் போட்டு நம்ம வந்துட்டு என்னன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கிறோம், நம்ம வீட்டில் ஹோம் டெலிவரி கொடுக்குறோம், எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம், சரியா. ஸோ இதெல்லாமே எதனால் வந்தது அப்படின்னா இன்டர்நெட்டு, சரிங்களா. ஸோ அதான் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நம்ம எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வாங்கிக்கிறோம். எதனால் அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிற சர்வீஸ்னால தான், சரிங்களா. ஸோ அதை பாருங்க, ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆர் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, சரியா. நாப் டூல் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் இருக்குது, சரியா. ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது, ஷாப்பிங் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கே நம்ம வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஹோட்டல் நம்ம ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணுறனால வந்துட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இது எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிற சர்வீஸ் தான், சரிங்களா. ஸோ அதை வந்துட்டு டோர் ஸ்டெப்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரி, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஸோ சின்ன பொருள் இருந்துட்டு பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ எக்ஸப்ட் ஜுவல்லரி. ஸோ ஜுவல்லரி மட்டும் நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம். ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வந்துட்டு டோர் டெலிவரியே வாங்கிக்கிறோம்னு சொல்கிறோம், சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வீட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன், ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு பேங்க்கில் போயிட்டு க்யூவில் நின்றுக்கிட்டு அமௌண்ட் ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா இருக்குன்னா கூட நம்ம போயிட்டு க்யூவில் நின்று நான் சலான் ஃபில் பண்ணி வாங்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம போயிட்டு நம்ம ஏடிஎம் கார்டு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் நம்ம போயிட்டு ஏடிஎம் சென்டரில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அமௌண்ட் போடுறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மொபைலே வந்துட்டு மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ கூகுள் பே அந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணாலும் சரி, அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது அதாவது அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இஸ் ரன்னிங் ஆல் டைம் 24/7 அப்படின்னா 24 hours and 7 days, சரியா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லையா. ஸோ அந்த 365 நாளும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ என்ன எனி டைம் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும், எப்போ இதுக்கு ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, சரியா. ரீசார்ஜ் பண்ணாமல் இன்டர்நெட் வருமானா வராது, ஓகேவா. ஸோ எ பர்சன் சேல் ஆர் பை எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் எனிவேர் அண்ட் எனி டைம், தட் இஸ் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நெட். அப்போ இன்டர்நெட்டோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுனாலும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில்
பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஃபாரினில் இருக்காங்க, நம்ம ரிலேஷன்ஸ் வந்து ஃபாரினில் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிருந்து நம்ம வந்து வீடியோ கால் போட்டு பேசுகிறோம் இல்லையா. ஸோ வெப்கேமில் யூஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், வீடியோ கால் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அது மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸு. ஸோ கவர்னன்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது, ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட், எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் எல்லாமே, மார்க் ஷீட் கூட உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு வருது. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரி வந்துட்டு ஒரு ரிசல்ட் வருது, ஒரு டெம்பரரி மார்க் ஷீட் வருது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டோட சர்வீஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்லைனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா வந்துட்டு கவர்னன்ஸே அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நேராக போய்ட்டு அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிட்டு சைன் 4 சைன் 5 சைன் வாங்கிட்டு சீல் வைக்கிற அந்த வேலைலாம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட இதை பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட், எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போய்ட்டு க்யூவில் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம போய்ட்டு நேரடியாக வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் பார்த்தோன்னா அந்த அக்ரிகல்ச்சர் சைடு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. நம்பர் இருக்கும், அந்த நம்பரை போட்டோங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சர்டிஃபிகேட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நேரில் போனோம்னா நம்ம டைம் வந்துட்டு அதிக தேவைப்படும், சில டைம் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. டு அவாய்ட் திஸ் ப்ரீபப்ளி அட் ஆஃபீஸ் கவர்னன்ஸ் பை இன்டர்நெட் லெட்டர் நியூ பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார் ஆர்டினரி மேனே. ஒரு சாதாரண வந்துட்டு ஆர்டினரி மனுஷங்க கூட, சரி ஆர்டினரி மேன்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா மனுஷங்க கூட என்ன பண்ணலாம்னா போயிட்டு எடுத்துக்கலாம். சரி, அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒரு ரிச் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிடுவாங்க. சரி, ஆளை பார்த்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் முடியாத வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ அதாவது புவர் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்போ நாள் முழுக்க நின்றுட்டு அப்போ என்னன்னா அவங்க அமௌண்ட்டு கொடுக்குறதுக்கும் இருக்காது, வசதி இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிலே பண்ணி நாளைக்கு வாங்க நாளானிக்கு வாங்க இழுக்கடிப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் ஆகுவாங்க. ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ ஆர்டினரி பீப்புள்ஸ் கூட போயிட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த கவர்னன்ஸ் இந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பேங்கிங்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் வந்துட்டு முதல்ல வந்து இன்டர்நெட்னா என்ன, அதோடைய ஸ்டாண்ட்ஸ், அதோடைய அப்ரிவேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அட்வான்டேஜஸ். ஸோ இன்டர்நெட்டால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். சரியாப்பா. ஸோ இப்போ பார்க்குறது என்னென்னா பேங்கிங்கே. ஸோ பேங்கிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்கிங் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இட் கேன் பி அக்சஸ்டு எனி டைம் எனிவேர் அப்படின்னு அதை முன்னாடி சொன்னது எதை திருப்பி சொல்லியிருக்காங்க. அப்போ 24 மணி நேரமும் 7 நாளைக்கும் 365 நாள் நம்ம 365 நாளுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். சரி, அப்போ நாள் கணக்கு கிடையாது, வாரம் கணக்கு கிடையாது, மாத கணக்கு கிடையாது. அப்போ வந்து வருஷம் ஃபுல்லாகவே நம்ம என்ன எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம். வித் என்னன்னா ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஸ்பீட் அண்ட் அது வந்து ரொம்ப வெரி மச் பெட்டர்னு சொல்கிறாங்க. அதிகமான ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்ட்டாக நல்லா வந்துட்டு துல்லியமாக வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க்குக்கு போய் நம்ம வந்து க்யூவில் நிற்க தேவையில்லை, நம்ம எப்போ வேணாலும் அமௌண்ட் வந்துட்டு நம்ம பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நவடேஸ் ஆன்லைன் பேமெண்ட் வேர் டன் வயா இன்டர்நெட் டு அவாய்ட் ஸ்டாண்டிங் இன் தி கியூ அட் ஆஃபீஸ் டு பே பில்ஸ் வித் வெரி லோ டிரான்சாக்ஷன் ஃபீ. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஒரு 5000 ரூபா நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு போய் நிற்கணும், ஒரு 100 ரூபானாலும் போகணும். சரியா. ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா டைம் அப்படின்னா நம்ம போய்ட்டு பேங்க்குக்கே நம்ம போனாலும் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படி ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம கையில் வந்துட்டு அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஏடிஎம்ல போய்ட்டு நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னென்னா நமக்கு இன்டர்நெட் வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைசிங் வயா இன்டர்நெட் மேக்ஸ் மெர்ச்சன்ட் அண்ட் ஈஸியர் டு கெட் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி பிராண்டு கேன் பி டன் ஈஸியர் வயா இன்டர்நெட். ஸோ மெர்ச்சன்டிங் அப்படின்னா வந்துட்டு வியாபாரிகள். ஸோ அவங்க பொருள் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு பொருள் வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ போயிட்டு இப்போ சின்ன நம்ம வந்துட்டு கிராமத்தில் வந்து கடையெல்லாம் இருக்குது. அந்த கடையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்குவாங்க. மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பெரிய அதை விட கொஞ்சம் ஹையஸ்ட் அந்த இதுக்கு போய் வாங்குவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ திங்ஸ் வந்துட்டு என்னன்னா கரெக்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு ஆள் தேவைப்படும், வெஹிக்கல்ஸ் வேணும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களுக்கு தேவையானது வந்துட்டு என்னன்னா ஒரு லிஸ்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் போய்ட்டு உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் எனக்கு வேணும். ஸோ வெஜிடபிள்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னா வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் வேணுங்கிறத மட்டும் டிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம்னா ஓகே கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அவங்க அந்த ஆர்டரை பார்த்துட்டு ஸோ அமௌண்ட் இவ்வளோ அப்படிங்கிற அந்த வந்து ரெசிப்ட் எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் நெட் பேங்கிங்கில் பண்ணிவிட்டு ஓகேவா மொபைல் பேங்கிங்கில் நெட் பேங்கிங்கில் வந்து பண்ணிவிட்டு சரியா. ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்துட்டு வீட்டு மீன்ஸ் என்னென்னா நான் வந்து அந்த ஸ்டோர் என்னோட ஷாப்க்கே வந்துடலாம் அல்லது என்னோட வீட்டுக்கு வேணும்னா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நான் எனக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். சரியா. ஸோ இந்த மாதிரி தான் வியாபாரிகள் வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. பிராண்ட்
வாண்டடாக வந்துட்டு என்ன மாதிரி குவாலிட்டி எல்லாம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு யூஸ்ஃபுல் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் சர்ச் இன்ஜின் கேன் டேக் அஸ் டு இமேஜினரி கான்செப்ட் டு அவர் ஹேண்ட் வித் ஆல் அஸ் அ டெக்ஸ்ட் ஆடியோ வீடியோ வித் ப்ரீஃப்லி அண்ட் பை வித்தவுட் மூவிங் டு லைப்ரரி ஆர் டேக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சர்ச் இன்ஜின் சரியா, இப்போ சர்ச் இன்ஜினை நம்ம என்ன சொல்லுவோம் கூகுள். ஸோ கூகுள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு எல்லாரும் வந்து டெய்லி லைஃப்பில் வந்துட்டு தேவைப்படுற ஒன்றா இருக்குது. ஸோ எதுனாலும் சரி, ஒரு இமேஜ் பார்க்கனாலும் சரி, ஒரு கூகுள் மேப் ஏதாவது நமக்கு வழி தெரியல பார்க்கனாலும் சரி, எதுனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெஃபினேஷன் வேணும், ஒரு மீனிங் வேணும், எதுனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டான்னு போய்ட்டு கூகுள் போயிடுறோம். சரி, அப்போ அது கூகுள் அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின், அதுக்குள்ளே தான் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அது இல்லாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் வரும். ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன கொடுத்தீங்கனாலும் வரும் இல்லையா. ஸோ அது பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆடியோ வந்துட்டு பண்ணுறீங்க, வீடியோ பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. அது டெக்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் பார்க்கனாலும் சரி, ஏதாவது ஒரு மீனிங் பார்க்கனாலும் எதுனாலும் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் டெக்ஸ்ட்டு. ஸோ அப்போனா நான் ஒரு லைப்ரரிக்கு போகிறதுல ஒரு டவுட் அப்படின்னா எனக்கு ஒரு நம்ம படிக்கிறேன், அது எனக்கு டவுட்டு, நான் டீச்சர்ஸ்கிட்டயோ அல்லது வந்துட்டு நான் போய் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எடுத்தோ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. உடனே என்ன பண்ணலாம், கூகுளில் போட்டு தட்டிட்டு பார்த்துட்டு அப்படின்னா ரிலேட்டடாக நிறைய எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும், எனக்கு அதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடைக்கும் சரியா. அப்போ மற்றவங்களோட ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணலாம்னா நானே எனக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேன் பி அப்டேட்டட் இமீடியட்லி வித்தவுட் எனி டிலே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இப்போ டெய்லி என்ன நடக்குது அப்படின்ற என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஓல்டன் டேஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், யாஹூ, பிங் வேர் பவர்ஃபுல் சர்ச் இன்ஜின். இதெல்லாம் வந்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா 1 மார்க்குப்பா. ஸோ ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பவர்ஃபுல் சர்ச் இன்ஜின்ஸாக இருந்தது அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், யாஹூ, பிங்கு அதுதான் சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் தான் ஃபஸ்ட்டு ஓகேவா. இந்த பிங் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தமிழுக்காக யூஸ் பண்ணுவோம் சரியா. யாஹூ, பிங்கிங்லாம் நம்ம வந்துட்டு என்னன்னா நம்ம தமிழுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். லேட்டர் கூகுள் ஸ்டெப்டு இன் வித் யூசர் ஃப்ரெண்ட்லி ஜிமெயில், யூடியூப், கூகுள் டிரைவ், கூகுள் மேப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் எப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ஜிமெயில், ஸோ ஜிமெயில் இருக்குது, யூடியூப் இருக்குது, கூகுள் டிரைவ், கூகுள் மேப் இதெல்லாம் இருக்கிறனால இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாரும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் கேன் கெட் த ரிலவெண்ட் ஸ்டடி அண்ட் ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் ஈஸிலி வயா இன்டர்நெட். அப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ நான் ரிசர்ச் வந்துட்டு நான் பண்ணுறேன், அப்போ எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், நான் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ண போகிறேன் சரியா, பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், எந்த ஒரு டீட்டெயில்ஸாக தான் நான் என்ன பண்ணலாம் இன்டர்நெட் யூஸ் பண்ண வந்துட்டு சர்ச் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா நான் எடுத்துக்கலாம், டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களாப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டால் நமக்கு என்னென்ன யூஸ், ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்ன அட்வான்டேஜஸ் நம்ம சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸே ஓகேவா. ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸு. ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸு. ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் ஆன்லைன் பேமெண்ட்ஸு ஓகேவா. ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஆல் டைமு. ஸோ 24/7 இது தேர்ட் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா அதிக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் பேங்கிங்கு. ஸோ பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மொபைலே எல்லாம் பண்ணிக்கலாம் சரி, இருக்கிற இடத்துல எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெர்ச்சன்டைசிங் சரியா, இது ஒரு அட்வான்டேஜ், இன்டர்நெட்டோட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின், பவர்ஃபுல் சர்ச் என்ஜின். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரிஞ்சுதாப்பா. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய இன்டர்நெட்டோட அட்வான்டேஜஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸோ வந்துட்டு ஒரு இது இருக்குது அப்படின்னா ஒரு செயல் அப்படின்னா என்னென்னா அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் இல்லாமல் எதுவுமே இருக்காது, பாசிட்டிவ் இல்லாமல் எதுவும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் சரியா. அது எதுவாக இருந்தாலும் சரி ஓகேவா, ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சிடென்ட் எதுவாக இருந்தாலும் சரி ஓகேவா. ஸோ அப்போ இதில் நம்ம இன்டர்நெட்டால் நமக்கு என்னப்பா டிஸ்அட்வான்டேஜ் சரியா. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அப்பா நான் தமிழில் வந்துட்டு நான் தமிழில் தான் சொல்லியிருக்கேன். திருப்பி நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேவா. நான் சொன்னதெல்லாம் வந்து கவர்னன்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழில் தான் சரி. அதுவும் வந்து கவர்னன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டாக நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம இது சொல்லுவோமா இல்லையா, நம்ம பேங்கிங் அந்த இதெல்லாம் சொல்லுவோமா இல்லையா. ஸோ எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அந்த சின்ன வார்த்தைகள் மட்டும் தான் உங்களுக்கு என்னென்னா உனக்கு தமிழில் வரும். ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னா மின் அரசாண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கவர்னன்ஸ் அப்படின்னா மின் அரசாண்மை. ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம நிகழ்நிலை பணம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இதில் ஆர்டர் பண்ணுறோமா இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அமேசான் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நிகழ்நிலை சேவை வழங்குனர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவாப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச் இன்ஜின் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அப்படின்னா என்னென்னா தேடுபொறி. சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தமிழில் வந்துட்டு இங்கிலீஷில் பதிலாக தமிழில் வரது. மற்ற இதெல்லாமே நான் தமிழில் தான் சொல்லியிருக்கேன். சரியா. ஸோ நெக்ஸ்ட் போலாமல் இந்த டிஸ்அட்வான்டேஜோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இணையத்தின் குறைபாடுகள். முதல்ல இன்டர்நெட் அப்படின்னா இணையம்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னா வந்துட்டு இணையத்தின் குறைபாடுகள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிராபேக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்டிங் தி ப்ரீசியஸ் டைம் ஆன் இன்டர்நெட் பை சர்ச்சிங் அன்வான்டட் திங்ஸே. அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து உனக்கே தெரியும். சரியா. இப்போ இன்டர்நெட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தேவையானதை மட்டும் நல்லதை மட்டும் எடுத்துட்டோம்னா ஓகே. ஸோ தேவையெல்லாம் வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு சேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு தேவையில்ல இமேஜஸை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. அப்போ நல்ல வழியில் போனோம்னா நமக்கு ஓகே. இதே வந்து நாம் எடுக்க நம்ம சூஸ் பண்ணுற வே தான். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபிங்னா சர்ச்சிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சர்ஃபிங் அப்படின்னா ப்ரௌசிங். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது. ஓகேவா. சர்ச்சிங் அப்படின்னா ஏதாவது தேடுறது. ஓகேவா. ஸோ சர்ஃபிங் மீன்ஸ்னா ப்ரௌசிங்னா நான் டவுன்லோட் பண்ணுறது. சர்ச்சிங்னா நான் வந்துட்டு தேடுறது. அன்வான்ட் திங்ஸ். சரி. அப்போ அன்வான்ட் தேவையில்லாததை பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு ஒரு ட்ராபேக்கு. அப்போ அது வந்துட்டு நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீ நம்ம நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுறணும்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் unnecessary information இஸ் ஆல்சோ தேர். ஸோ unnecessary information வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்லது இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூடியூப்ல இருக்கலாம். அது எந்த ஒரு இதுவாக வெப்சைட்டாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒய் பிகாஸ் எனி ஒன் கேன் போஸ்ட் எனிதிங் ஆன் தர் வெப் பேஜஸ். அப்போ நம்ம அதுலேயே சொல்லிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு யார் என்ன வேணாலும் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. யார் என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம் அண்டு போஸ்ட்டும் பண்ணலாம். அப்லோடும் பண்ணலாம் டவுன்லோடும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்துட்டு யாரும் நம்ம வந்து பிளாக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் அண்ட் வைரஸஸ் கேன் ஈஸிலி theft our more valuable information available in the internet. There are a lot of security issues are there in e-banking. ஸோ அப்போ e-banking நம்ம பண்ணும்போது ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டேக் நடக்குது. அதில் ரொம்ப அதிகமாக நடக்குது வந்து e-banking. நம்ம அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் என்ன ஆகுனா அங்கே வந்துட்டு அங்கே தெஃப்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பரில் ஒரு நம்பர் மாற்றி போட்டாலும் வேறவங்களுக்கு அமௌண்ட் போயிடும். அப்போ அது வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் வந்து நம்ம தெளிவாக ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து அக்கர் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளோட டீடைல்ஸ் நம்மளுடைய பயோடேட்டா கொடுக்கும்போதோ நம்ம ஒரு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம தெளிவாக யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இல்லைனா வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. நான் அது தமிழில் சொல்லிடுறேன் பாருங்கள். இணையத்தின் குறைபாடுகள். இணையத்தில் தேவையற்ற தகவல்களை தேடுவதன் மூலம் ஸோ என்ன சொல்கிறோம்னா சர்ஃபிங். சரியா. அதான் வந்து தகவலை தேடுதல் அப்படின்னு சொல்லுவோம் மூலம் விலைப்பதிவுபற்ற நேரத்தை வீணாக்குகிறோம். சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவர் ஒருவரும் தங்கள் வலைப்பக்கத்தில் வலைப்பதிவுகள் எதையும் வெளியிட முடியும் என்பதால் தேவையற்ற தகவல்கள் நிறைய உள்ளன. மூணாவது பார்த்தீங்கன்னா இணையத்தில் உள்ள ஹேக்கர்கள் மற்றும் வைரஸ்கள் மூலம் மற்றவர்களின் மதிப்புமிக்க தகவல்களை எளிதில் திருடிவிட முடியும். மின்வங்கி சேவையிலும் நிறைய பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளன. சரி. அப்போ பார்த்தீங்கன்னா மொமோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு அந்த மாதிரி வைரஸ் இது வந்துட்டு அவங்கள கிரியேட் பண்ணி விட்டு நம்ம என்னன்னா நம்ம வந்துட்டு அந்த கேமுக்குள்ளே போயிட்டு நம்மளே உள்ள ஈடுபடுத்தி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உயிரே போகிற மாதிரிலாம் பிரச்சனை வந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹேக்கர்ஸ் இருக்காங்க. வைரஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய நம்ம வந்துட்டு இப்போ வைரஸ்லாம் எப்படி வருதுன்னா நெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒருத்தர் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறாங்கன்னா அதில் வைரஸ் சேர்ந்து வரும். அப்போ வரும்போது நாம் அதை டவுன்லோட் பண்ணும்போது அந்த வைரஸ் நமக்கு வரும். ஸோ நம்மகிட்ட இன்னொருத்தர் கொடுக்கும்போது அவங்களுக்கு இப்படியே பாஸ் ஆகிட்டே போதும். இப்போ எப்படி கொரோனா வைரஸ் இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ அந்த வைரஸ் வருது அப்படின்னா நம்ம எப்படி மனுஷனை கொடுத்தோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற என்டையர் டேட்டா வந்துட்டு எரேஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு டிராபேக்காக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் தி இன்டர்நெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா. ஸோ ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்துட்டு நம்ம என்னென்னா இன்டர்நெட்டோட கான்செப்ட் படிச்சிச்சு. இன்டர்நெட்னா என்ன, ஸோ நிறைய நம்ம விரிவாக்கம் என்னென்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஃபைனலாக இப்போ வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி எக்ஸ்ப்ளாய்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களாப்பா. ஸோ இது வரைக்கும் கிளாஸ் லிசன் பண்ணது வந்துட்டு நல்லா வந்துட்டு லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரொம்ப வந்துட்டு ஈஸியான டாபிக் தான். சரிங்களா. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்த வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனும் ஆகாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நெட்டை பற்றி தெரியும். மொபைல் யூஸ் பண்ணாதவங்க கிடையாது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதவங்க தெரியாது. கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணாமல் இருப்பேன். ஆனால் மொபைலுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தமிழ்லையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா நீங்கள் PDF புக்கை எடுத்து பார்த்து ஒரு டைம் ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து எனக்கு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே நோட்ஸ் ப்ராப்பராக சென்ட் பண்ணுறதில்ல. நான் சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இதுவே வந்துட்டு எனக்கே கஷ்டமாக இருக்குது.
இருக்குது. நம்ம 12th வந்துட்டோம், நீங்களாக வந்துட்டு எல்லாமே பண்ணணும். நாங்கள் கேட்டு கேட்டு ஒன்று பண்ணுறது வந்துட்டு நீங்களாக சேஞ்ச் ஆனால் பரவாயில்ல, ஆனால் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ஷன் சென்டருக்கு கொடுத்துருவீங்க. இதே வந்துட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்துட்டு டைம் கொடுப்போம். அந்த டைம் கொடுக்குற அந்த வித்தின் அந்த டைமுக்கு வந்துட்டு டெஸ்ட் எழுதி உடனே பிடிஎஃபாக அனுப்பிடுங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பவே இல்லை செகண்ட் ஸ்ட்ரிப் டெஸ்ட்டு. அது வருத்தத்தக்க விஷயமா தான் இருக்குது. நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் கரெக்டாக செய்கிறோம். உங்கள் கடமை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லைனா உனக்கு தான் வந்து என்ன சொல்ல, உனக்கு தான் வந்துட்டு லாஸ். சரியா, உன் பேரண்ட்ஸ் ஏமாத்துற, அதுக்கப்புறம் உன்னையே நீ ஏமாத்திக்கிற. இதுதான் சரியாப்பா. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ஸோ கிளாஸ் நல்லா லெசன் பண்ணுங்கள். நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.